ஹலோ 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 வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாய்மலகாதலுக்குண்டாம் மேனிலொடுங்காது பூக்கொண்டு குப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வாதம் தமக்கு கணபதி காப்புதானே கணபதி காப்புதானே கப்பதாமே தன்ன கணபதி காப்பதாமே கணபதி காப்பதாமே
மாலை பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பார் வெள்ளை அறியாசனத்தில் அரசரோடு என்னையும் சரியான சிம்மாசன வைத்த தாயே கலைமகளே அம்மா இது வேலை இது தருணம் வந்து எங்கள் நாவில் குடியிருக்க வருவாய் அம்மா கலைமகளே அம்மா வருக வருகவே வருகவே கலைமகள் வருகவே பூமகள் பாஷ்யமுடையாள் அழகு மதிவுடையாள் பூமகள் பாஷ்யமுடையாள் அழகு மதிவுடையாள் காமலையரித்த கையகனுடையாள் தாமரை போன்ற முகமுடையாள் மிக தயவுடையாள் ஆயிரம் கண்ணுடையாள் எனாகி மகமாகி நம்பிகையின் குல தெய்வம் என் அம்மை உச்சினி மகாலி காந்தாரி ரங்கவடிவாள் வருவாள் இந்த பைந்தமிழ் பெருத்தன நகரமாக விளங்கும் இந்த பப்பான் குலமான நகரத்தில் அருள்வாளிக்கும் என் அம்பிகையால் பிரம்ம பீடம் பிறந்தவரை நம்மை பிரம்ம சக்தி அம்பிகையால் வாயில் பிரதான தெய்வங்கள் ஐயருக்கு மையனாக விளங்கும் ஐயன் அதிகர புத்திரன் வருவார் ஐயன் அதிகர புத்திரனோடு என் அம்மை பிரம்ம சக்தியான உமையவள் என் அம்மை சக்தி வழிமறித்து செங்காட்டு நீடு எம்மை இசைக்கு எம்மாள் பரிகாரமூர்த்தி தெய்வங்கள் வருவார்கள் ஊரவருக்கு வருவார் நந்தனுக்கு வருவார் ஒரு நாளும் ஒரு தாழ்வில்லையே தாழ்வில்லையே கோவில் உள்ள தேவாதைகள் வருவான் நமக்கு ஒரு நாளும் அளவில்லையே நன்னா 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 அடியப்பாதோ நெடிய கருணையே அடியப்பாதோ நெடிய கருணையே யானை முக
முகத்தோனே விநாயகா முகத்தோனே சக்தி கணபதியே முகத்தோனே சக்தி கணபதியே அரணார் தீரம் மகனே அருள் தரும் ஜோதி அத்தி முகத்தோனே விநாயகா முகத்தோனே விநாயகா அத்தி முகத்தோனே சக்தி கணபதியே சந்தி விநாயகனே முயன்னாவில் பணிந்தேன் உமது பாதம் விநாயகா முயன்னாவில் பணிந்தேன் உமது பாதம் விநாயகா அருள்வாய் கணபதி பெருமானே முத்தி சித்தி தந்து அழகாக காத்தருள்வாய் நாயக பெருமான் உன்பாதம் பணிந்தோ பணிந்தோ தன்மா தன்னா உள்பாதம் சரணடைந்தோ சீர் மிகுந்த திங்களும் மும்மாறிடும் ஆதாது ஆமா நீரோடு நிலம்பெருகி வாழும் வையகமெல்லாம் பேரோடு புகழோடு அமர்ந்து கொண்டிருக்கும் நகரமாக திகழும் எந்த எந்த நகரம் பைந்தமிழும் வெறுத்திருக்கும் இந்த அழகான நன்னகரமாக விளங்குகின்ற பாப்பான்குளமாம் நன்னகரம். சரி, இந்த நன்னகரனை அழகாக அருள் பாலித்து வருகின்ற அம்பிகை யாரு? இத்தியாசக்தி, கிரியாசக்தி, மாயாசக்தி, லோகாசக்தி, சுந்தரி, சமுந்தரி, நிரந்தரி, புரந்தரி, ஜோதி, மனோமணியாக அமர்ந்திருக்கும் ஆமா ஆதி பராசக்தியுடைய அம்சத்தினை தோன்றிருக்கிற நம்மை பிரம்மசக்தி அம்பிகையாருடைய பரிவார தெய்வங்கள். சரி, இந்த தெய்வங்களுக்கெல்லாம் அழகாகவை சீரோடும் சிறப்பாக இந்த தை மாதம் 4வது திங்கள் செவ்வாய் குடைவிழா சரி, சிறப்பாக நடத்துகின்ற சீமான் பூமான் புண்ணியவான்கள் யார் யார் என்று பார்த்தால், யாரு? ஈசனுக்கு கண் கொடுத்து வாசனத்தினை பெண்ணெடுத்து பேசும் திறக்குளமல்லாத தேவர்குலம் என்றும், சரி, மண்ணிலே மரபர்குலமாக வாழ்ந்து வருகின்ற ஆமா பாண்டியமா சமுதாயங்கள். சரி, இந்த விழாவினை செவனவை சீரும் சிறப்புமாகவே விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆமா இந்த விழா குழுவின் தலைவர்களையும் சரி, அதில் பணிபுரிகின்ற செயல் புரிகின்ற செக்ரட்டரிகளும், ஆமா பொருளை அழகாக பாதுகாத்து வைத்திருக்கின்ற பொருளாளர்களையும், சரி, மற்றும் இந்த கோவில் வரிதாரர்களும், ஆமா இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அன்புமிக்க தாய்மார்கள், பாசத்துக்குரிய பெரியவர்கள், பெரியவர்கள், சுத்துவட்டார பொதுமக்கள், இன்னும் கலைஞ பெருமக்கள், ஆமா அதோடு மட்டுமல்லாமல்
இங்கே வருகை தருகின்ற பக்த கோடி மையன்பர்கள் அத்தனை பேர்களும் ஆமா. அம்பாளுடைய அருளால் அவருடைய பொற்பாதங்களை பணிந்து கொண்டு சரி, இந்த விழாவை அழகாக நமக்கு வாய்ப்பு தந்திருக்கின்ற அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக ஆமா, திருநெல்வேலி நன்னகரம் பழையப்பேட்டை சார்ந்த தங்கராஜ் கண்ணன் அவருடைய மகன குழுவின் சார்பாக ஆமா, முதற்கண் நெஞ்சானந்த உங்களுடைய பாதங்களை தொட்டி வணங்கி கொண்டு வணங்கி கொண்டு எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அதற்கு முன்னோடியான தெய்வமாக விளங்குகின்றவன் ஐயன் அரிகர புத்திரன். ஆமா, நம்மளுக்கெல்லாம் கண் கண்ட தெய்வம் தாயும் தகப்பனும். ஆமா, ஆனா இந்த தெய்வங்களுக்கெல்லாம் தாயும் தகப்பனுமாக இருக்கக்கூடிய சாஸ்தா ஒருவரே. அதான் சொல்லுவாங்க, யாரை அடிதொல்ல மறந்தாலும் சாஸ்தாவை மறக்கப்படாதுபாங்க. அவன் சொல்லுவாங்க இல்லையா, குல தெய்வத்தை மறக்கவே கூடாது. அது வருஷத்துக்கு ஒரு திருப்பி தான். ஆமா, அப்பமாவது போய் கும்பிட்டுருணும் கண்டிப்பா. ஆனா சில ஆளுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆமா, எப்பமாவது போய் கும்பிட்டுக்கலாம். நம்ம திசையை நோக்கி கும்பிட வேண்டியதான். அப்பேற்பட்ட ஐயன் பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும் அல்லவா? அந்த ஐயனாக விளங்குகின்ற சாஷா தோண்ட வேண்டும் அல்லவா? சரி, ஐயன் பிறக்க வேண்டும். ஆமா, கணபதி ஏனல்ல என் குருவே, கணபதி ஏனல்ல என் குருவே, கனவிடையும் உன்னை நான் மறவே, உடவயத்து நல்ல கணபதியா, அருள் குஞ்சேரமே என்னோனை பாட இடமிருகுகின்ற கலை மகளா இந்த நாவில் வந்து தாயே அம்மா நல்ல புறவள்ளி மறைவார் மூறு அருமுக
கனவிலையும் நாங்கள் மறப்பதில்லை ஒருவர் குருவரை குருவை என்பார் ஒருவர் குருவரை குருவை என்பார் உலகத்தில் அனைவரும் குரு எனக்கு உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு கருவாய் அளித்த கருக்கோழியில் கருவாசனித்த கருக்குழியில் ஐயாவினை 10 மாதம் சென்ற கையாலே நம்பத்து மாதம் சென்ற உருவாய் பிறவி செய்த மாதாபிதா ஒருவா பிறவி செய்த மாதா பீதா உருவாக பிறவி செய்த மாதா மாதா பிதா குரு தெய்வம் துணை நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் துணை நமக்கு ஆ ஆ தனா தன்னன்னா உலகம் அருள் செய்யும் குருவின் ஐயனுக்கு மையனாக விளங்கும் அதிகரபுத்திரன் ஐயன் சாஸ்திரா தோண்ட வேண்டும் அல்லவா? ஆமா. அந்த ஐயன் தோண்டுகிறார். எப்படி? ஐயனோட கதைகள் பாட ஐயனோட கதைகள் பாட பக்தோன் வந்த அருள்வார் சாவி மதவு பாட நாயகனும் அருள்வார் கையில நல்ல கையில பொண்ணு வல்லு கைலாயம்மா ஆனி பொன்னால் முடி கொழுங்கும் அந்த பெரிய கையிலே அந்த தானாக முளைத்த ஒரு அது பொண்ணு வெள்ளி கையிலே சதுர்முகனம் தேவர்களா கல்வி எல்லாம் கற்று எல்லை இல்லை இருகிமார்கள் அந்த அமராவதி என்னும் தெய்வலோகம் அந்த தெய்வலோகம் தலமதியிலே இந்திரனு என்றானியா சத்தியலோகம் பிரம்மலோகம் அந்த பிரம்மலோகம் தலமதியிலே பிரம்மனோடு கலைமகளா அந்த திருப்பார் கடலதி திருமால் என்பேரும் மகாலட்சுமியோடு கொழுவிருந்தார் அந்த கைலாய மாமலையில் ஆண்டவன் சிவனாரும் ஆதிசக்தியான பார்வதியா யமலோகம் தலமதியிலே யமனோடு ஷியாமலையா 33 கோடி தேவர்களா 41,000 ரிஷிமார்கள் கிண்ணரங்கன்பூருடன் காந்தூரருத்தீரரா நல்ல கலை கோட்டு மாமுனியா
தனிப்பெரும் கருணை உள்ளம் படைத்த ஆண்டவன். ஆமா, ஆண்டவன் சிவபெருமான். அம்மை அப்பனாக, சரி, சக்தி சிவனாக, ஆமா, இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவனாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவன் சிவபெருமானும் ஆதிபரா சக்தி. ஆமா, 7 14 உலகத்திற்கும் தலைவனாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். மண்ணையும் படைத்தவர் அவர்தான். ஆமா, விண்ணையும் படைத்தவர் அவர்தான். கண்டிப்பாக. மண் உலகத்தினுடைய ஜீவராசிகளை படைத்தவர் அல்லவா? ஆமா, அந்த படைத்த பகவானுடைய அருளால், சரி, அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாள உலகம். பாதாள உலகம். மேல் உலகத்தில் தேவாதி தேவர்கள். ஆமா, தெய்வத்திற்கு எப்போதும் அழகாகவே தன்னை அர்ப்பணித்து, ஆமா, தொண்டுலியம் செய்யக்கூடியவர். எப்போதுமே ஆண்டவா 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 என்றே வேண்டிக் கொண்டிருப்பார்கள். ஆமா, மத்தியில் மனிதர்கள். ஆமா, நாமல் எப்போவாது நினைப்போம். ஆமா, மனசு வந்தா நினைச்சுக்கிட வேண்டியதான். ஒரு சிலர் எப்பவுமே நினைக்க மாட்டார். ஆமா, ஒரு சிலர் எப்பவுமே நினைத்து கொண்டே இருப்பார். ஆமா, ஒரு சிலவர் தெய்வம் இல்லை என்று சொல்லுவார். அதான் மனிதர்களில் பலவாறு உண்டல்லவா? கண்டிப்பா. பறவைகள் எப்படி பலவிதமோ அதே மாதிரி மனிதர்களும் பலவிதம் தான். மனிதனுடைய குணமும் பலவிதமாக இருக்கும். இருக்கும் அல்லவா? ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்லுவார், ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவார். அவர் வாயினால் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆமா, அவர் தான் 1000 திருப்பு சொல்லுவார். நம்மளை விட அதிகமா பேசுவார். அவர் தான் பேசுவார். தெய்வம் இல்ல. அந்த தெய்வத்தை அழகாக வணங்கி வருகின்ற தேவர்கள் மேல் உலகத்திலும் மனிதர்கள் மத்திய உலகத்திலும், ஆமா, இன்னும் பாதாள உலகம். ஆமா, யார் இருக்கிறா தெரியுமா? யாரு? மூர்க்க குணம் படைத்தவன். ஆமா, எதற்கும் அஞ்ச மாட்டான். தேவாதி தேவரோடு சேர்ந்து அழகாக திருப்பார்களிலே அமிர்தம் கிடைந்து, சரி, அந்த அமிர்தம் கிடைக்கின்ற போது அமிர்தத்துக்காக சண்டையிட்டு, அந்த திருமாலுடைய அருளால் சக்கரத்துக்கு பயந்து பாதாளம் நடந்தார். ஆமா, அமர்ந்திருக்கிறார்கள். அப்பமே பாதாளத்துக்கு அனுப்பிட்டா ஓடுங்க, லாய்க்கப்படாதுன்னு. அப்பேற்பட்ட அசுரர்கள், சரி, எங்க இருக்கிறார்? எங்க? அந்த பாதாள உலகம் அதில். சரி, அந்த பாதாள லோகம் அதில், பாதாள உலகம் அதில் அசுரர் இனத்தாரும் அரசாண்டு வரார்கள். கருகுலம் பிறந்ததா, வல்லம்மையா பிறந்ததா, அவரை வல்லரக்கல் என்றூரை, வல்லரக்கல் என்றூரை பாதாள லோகமதில் வல்லரக்கல் என்றுரை, வல்லரக்கல் உணர்ந்தவன். ஆமா, 6 சாஸ்திரம் தெரிந்தவன். சரி, 11 பிராணம். ஆமா, 28 அகமங்கள். ஆமா, 32 தான தர்மங்கள். 64 கலைக்காணியங்கள். 96 தத்துவங்கள். 108 இதிகாச புராணங்கள். அத்தனையும் படித்து, ஆமா, இந்த கம்ப்யூட்டர் மாதிரி, ஆமா, அப்படி புத்தகத்தை அப்படி பார்த்தாச்சுன்னா அப்படி ஸ்கேன் பண்ண மாதிரி ஆகிடும். ஆமா, இப்ப நமக்கு மதியம் என்ன சாப்பிட்டோம்னு கேட்டா அடுத்தது சொல்ல தெரியாது, மறந்துடும். ஆனா அரக்கன், சரி, ரிக்கும் யசூர் சாமம் அதர்வனம், அந்த வேதங்கள் எல்லாம் உணர்ந்தவன், கற்று உணர்ந்தவன். ஆயக்கலைகள் 64 தெரிந்தவன். ஆமா, மல்லடம்பு, சிலம்பு தொழில், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அப்படி ஒவ்வொரு வில்வித்தைகள். ஆமா,
அவன் தெரியாத வித்தையே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நாட்டை ஆள்கின்ற மன்னவனுக்கு தேவையான ஆமா, எல்லா தகுதியும் இருக்கிறது. அத்தனையும் படித்திருக்கிறான் வல்லரக்கன். பத்மாசூர வல்லரக்கன். அந்த பத்மாசூரனாக வல்லரக்கன் அழகாக நாட்டை எப்படி ஆளுகிறான்? எப்படி எப்படி? அவனி உலகம் அவனை சுத்தி இருக்குகின்ற நாடு சின்ன நாடு. ஆமா, 55. அவன் நாட்டை சேர்த்த 56 தேசம். 56 தேசத்துக்கு எப்படி இருக்கிறான்? எப்படி? அரசனாக, ஆமா, தலைவனாக, மன்னனாக. சரி, அந்த பத்மாசுரனானவன் சரி அவனி சூழும் உலகம் அரசர் பாதாள பத்மாசூரன் நாட்டை ஆளும் போது 6 ஓர் கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி தவறாமல் நேர்மையோடு அன்போ சத்தியங்கள் தவறாமல் அந்த மன்னவன் ஆண்டானே. அவர் ஆண்டு ஒரு நாளையிலே மும்மாறு மழை பொழியும் விளங்கிடும் பருவமழை ஒளிந்திடும் பயறு பச்சை விளைந்திடும் விளைந்திடும் மும்மாறு மழை பொழிந்து விளைந்ததாலே அந்த பாதாள உலகம் அதில் பத்மாசூரனவன் ஆட்சி செய்யும் நாளையிலே அவனை சூழும் மன்னரல்ல அந்த வல்லரக மன்னருக்கு கப்பம் கொண்டு கொடுப்பார் காணிக்கையும் செலுத்துகிறார் இருசால் கொண்டு கொடுப்பார் இருந்துமெல்ல வணங்குகிறார் ஈவோடு இறக்கத்தோடு ஆண்டு ஆரால் இரக்கத்தோடு இன்பமுடன் வாழ்ந்து அந்த பாதாள வல்லரக்கனானவன் பத்மாசுரன் ஆண்டு வருகின்ற நாளையில் சரி 6 ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஆமா, நீதி தவற மாட்டான், நேர்மை விலக மாட்டான், சத்தியம் விலகாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வேணுமல்லவா? கண்டிப்பா. அதாவது என்ன, நம் மனசாட்சிக்காக கொஞ்சம் பயப்படணும். கண்டிப்பா பயப்படணும் இல்லையா? ஆமா, நாம் செய்கின்ற குற்றங்கள், செய்கின்ற தவறுகள் சரி நம்முடைய மனதுக்கு உறுத்தும் அல்லவா சில நேரம்? கண்டிப்பா உறுத்தும். அதுதான் ஈவு, இரக்கம். ஆமா, அதே மாதிரி ஒரு ஒண்ணுக்கு முடியாதால் பசியோடு வந்தார்னா கையில் இருக்கும்போது ஒரு 10 ரூபா இருக்கும்போது 2 வச்சியாங்க ஐயா, டீ குடிச்சுக்காங்க, சாப்பிட்டுக்காங்க. ஆமா, இப்ப 2 ரூபாய்க்கு சாப்பிட முடியாது. ஒரு 10 ரூபா இருக்கும்போது 10 ரூபா 10 ரூபா இல்ல, பெரிய 10 ரூபா. ஆமா, இருந்துன்னா ஐயா ஒரு 50 ரூபா வச்சியாங்க, சாப்பிட்டுங்க, கடையில் சாப்பிட்டுங்க, இட்லி சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் ஈவு. ஆமா, இரக்கம். ஆமா, வேணும். தயவு, தாட்சிணியம் வேண்டும். வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. ஏனென்றால் நாம் வாழ்ந்திருப்பது கொஞ்ச நாள். ஆமா, ஆனால் சரி நம்ம பெயர் என்னைக்கும் மறக்க கூடாது, நிலைச்சு நிக்கணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன செய்யலாம்? அதுக்கு கடனை வாங்கி யாரும் தர்மம் பண்ண சொல்லல. இல்ல வேண்டாம்.
அந்த தர்மம் பண்ணப்படாது. வேண்டாம், கடைக்காரனா நம்ம ஆயிருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் வட்டி கொடுக்க முடியாது. அடுத்த நம்ம தெருவோட ஏந்திட்டு போக வேண்டியது. அப்ப நம்ம அடுத்த திருவோட ஏது தெருவோட போகிட்டு இருக்கும். அதேதான். ஆமா, முடிந்த அளவுக்கு ஆமா, ஏண்ட அளவுக்கு செய்யலாம். இல்லாதவருக்கு தர்மம் செய்ய வேண்டும். ஆமா, அந்த தர்மங்களை எல்லாம் செய்து கொண்டு அருமை மன்னாதி மன்னவன் பத்மாசூரன் வல்லரக்கன் அப்படி வாழுகின்ற போது குறுநாட்டு மன்னர்கள்லாம் அரக்கனுக்கு என்ன கொடுக்கிறார்? என்ன கொடுக்கிறார்கள்? கப்பம், காணிக்கை, கிஸ்தி, இருசால், பகுதி பணம் கொடுக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் கொடுக்கணும் வீட்டு வரி, ஆமா, நிலவரி, சரி, தண்ணி வரி, ஆமா, எலக்ட்ரி வரி, சரி, கெட்டதம் இல்லையா, சுங்க வரி, ஆமா, இன்னும் போகும்போது காரு வாங்கி பல லட்சத்துக்கு வாங்கி, சரி, அதுக்கு அப்பப்போ சுங்க வரி கட்டுறோம் இல்ல, ஆமா, ரோட் டாக்ஸ், ரோட் என்னையா அது கட்டுறோம் இல்லவா? அதை வச்சு தான் அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. அப்போ ஆமா, பணம் யாருடைய பணம்? சரி, நம்ம பணம் தான். நம்ம பணத்தை விட்டு அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பணம் ரிட்டர்ன் நம்மகிட்டே வருது இல்லையா? அந்த பாதாள அரக்கனுக்கு கொண்டு கப்பம் கொடுத்தார், காணிக்கை கொடுத்தார், கிருஷ்டி கொடுத்தார், கீழ்ப்பணி நடந்தார் அல்லவா? ஆமா, கொடுக்க என்ன ஆகிறது? அரக்கனுக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கு. ஆமா, கஜனா நிரம்பி வலியுது பேங்க்ல. ஆமா, அப்பப்ப பணம் போட எடுத்துக்கிட்டே இருந்தா தான் குறையும். போட என்ன ஆகும்? கூடிக்கிட்டே இருக்கும், சேர்ந்துகிட்டே இருக்கும். என்ன? ஆமா, போன வாரம் பார்க்கும்போது 1,12,000 ரூபாய் கிடந்தது. சரி, இந்த வருஷம் பார்க்க 2,20,000 ரூபாய் கிடக்கு. பரவாயில்லையே, அந்த அளவுக்கு பணம் போட்டுருக்கு. ஏறி இருக்கு. தம்பி போட்டு வச்சிருக்கான் அக்கௌண்ட்ல. ஆமா, ஆமா, நம்ம அக்கௌண்ட்ல திவாலா இருக்கு. ஆமா, அந்த பாதாள பத்மாசுரனுடைய அரக்கனுடைய ஆட்சியில் சரி மக்கள் கப்பம் கொடுத்தார் அல்லவா? ஆமா, கொடுக்க என்ன ஆகிறது? கஜனா நிரம்புகிறது, பெட்டகம் நிரம்பியது. ஆமா, இரும்பு வேலையெல்லாம் நிரம்பியது. அந்த பணம் வருகின்ற போது என்ன வரும் தெரியுமா? என்ன? ஒரு மனிதனுக்கு பண்பு வர வேண்டும். கண்டிப்பா. புகழை கண்டு மெய் மறந்து விடக்கூடாது. கண்டிப்பா, புகழ் வரும். அந்த புகழ் நிலையற்றது. ஆமா, அதை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆமா, அந்த வாங்கிய பேரை காப்பாற்ற அதை விட ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படணும். ஆமா, கஷ்டப்படாம எந்த வாழ்க்கையிலும் நம்ம சிறப்படைய முடியாது. கண்டிப்பா முன்னுக்கு வர முடியாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஆமா, அந்த பாதாள வல்லரக்கன் என்ன பண்ணுகிறான்? காசு வருகின்ற நேரம் அதில் அந்த காசு வருகின்ற போது காசு அவன் கண்ணை மறைச்சிரும் இல்லையா? கண்ணை மறைச்சுக்கலாம், சும்மா இருக்கலாம்ல. எப்படி இருக்கலாம்? கண்ணை மறைச்சு ஒண்ணு மறைச்சாலும் பரவாயில்ல, என்ன மறைச்சாலும் பரவாயில்லையா? யாரை மறக்கிறான்? யாரை? அந்த கடவுளை மறந்தானே அந்த பாதாள வல்லரக்க மன்னவனோ கடவுளை மறந்தானே.
தனக்கு தன்